ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. என்னென்னா, ஒரு மன்னன், ஒரு கிங் இருந்தார். அந்த ராஜாவுக்கு நேச்சர், இயற்கை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறையா மரம், செடி, கொடி, பூவு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நாட்டையே ரொம்ப செழிப்பாக வச்சுருந்தார். அக்ரிகல்ச்சர், விவசாயம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த நாட்டில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு குட்டி ஆசை. என்னென்னா, அவர் அரண்மனை பக்கத்திலேயே ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கணும் அப்படின்னு. தென்னந்தோப்புனா நிறைய தென்னங்கண்டு நடணும். அது நிறைய தென்னங்கண்டு நட்டு விட்டோம்னா அது பெருசாகி வளர்ந்து ஒரு பெரிய தென்னந்தோப்பாயிரும். நீங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வெளியே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புலாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அந்த ராஜாவுக்கு, அந்த கிங்குக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே அமைச்சரை கூப்பிட்டு தென்னந்தோப்பு போடணும், தென்னந்தோட்டம் அது போடணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்றார். உடனே அமைச்சரும் வேலையாள்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து நல்ல பெரிய பெரிய கூலியெல்லாம் வெட்டி அந்த தென்னை கண்டு நடுவாங்கல்ல, அதுக்கு வேண்டிய பசுந்தாள் உரங்கள் எல்லாம் போட்டு பக்காவாக போட்டு நிறைய தென்னங்கண்டு வாங்கிட்டு வந்து நிறைய தென்னங்கண்டு தோட்டம் ஃபுல்லாக நட்டு வச்சிட்டாங்க. அப்போ இந்த தென்னை தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேணும்ல, யாருன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு காவலாளி வேணும். அதெல்லாம் ஒரு மாடு ஆடெல்லாம் சாப்பிட்றாம அதுக்கு தண்ணி கரெக்டாக டெய்லி தண்ணி ஊற்றணும். இதுக்காக வேண்டி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணலாம். யாரை ஏற்பாடு பண்ணலான்னு அந்த கிங் யோசிச்சுட்டு இருக்கிறபோது அவரோட அரசவையில் ரங்கன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னென்னா, அந்த அரசவையில் ஒரு கோமாளி, யாருன்னா ஒரு பஃபூன் மாதிரி, அப்படி துருன்னு அந்த அரண்மனையில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் ஒரு கோமாளி. அது கோமாளினா பஃபூன். அப்படி இருக்கும்போது சரி, இதுக்கு ரங்கன் தான் சரியான ஆள். ஏன்னா ஒரு ஆக்டிவாக துருன்னு இருக்கிறாரு. இவரை நம்ம தோட்டத்தை தென்னை தோப்பு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரங்கனை கூப்பிடுறார். இங்கே வா ரங்கா அப்படின்னு. உடனே ராஜா, என்ன ராஜா, சொல்லுங்க ராஜா அப்படின்ட்டு வர்றார். இது மாதிரி நீ தான் நைட் அண்ட் டே, பகல் இரவு ரெண்டுமே நீ அப்போயுமே நீ தோட்டத்தை பார்த்துட்டே இருக்கணும். நைட் அண்ட் டே தோட்டத்தை காவை காத்துட்டே இருக்கணும். நீ தான் ஃபுல்லாக இதுக்கு செக்யூரிட்டி. மரம்லாம் வாடாமல் அதோட உன்னோட பொறுப்பு தான். டெய்லி தண்ணி ஊற்றி அதை பத்திரமா பார்த்துக்கணும். டே அண்ட் நைட் நீ தான் பார்த்துக்கணும் முழிச்சு அப்படின்னு சொல்கிறார். ஓகே ராஜா, நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிற இன்சார்ஜ் கையில் எடுக்கிறார். கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கும்போது ரங்கனுக்கு போர் அடிச்சிருச்சு. என்னடா இது, எப்போ பாரு நம்ம தென்னந்தோப்புலையே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே, போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் எல்லா தென்னங்கண்டையும் எடுக்கிறார். எல்லா தென்னங்கண்டு நட்டு வச்சுருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிறார். பேட்சாக கட்டி எல்லாத்தையும் கொண்டு அவரோட வீட்டில் போய் அடுக்கி வைக்கிறார். மறுபடியும் காலையில் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதே குழிக்குள்ள அப்படியே நட்டு வைக்கிறார். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யார், நைட் ஆனால் தென்னங்கண்டை எடுத்து போய் தான் வீட்டில் வச்சுக்கிறது, மறுபடியும் காலையில் வந்தோடனே தென்னங்கண்டை அது குழியில் வச்சிடுறது. இப்படியே பண்ணிகிட்ருக்கிறாரு ரங்கன். ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு 10 நாள் கழித்து ஓகே நம்ம தென்னை தோப்பு எப்படி இருக்குது, தென்னங்கண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் ராஜா தென்னை தோப்புக்கு வர்றார், தென்னை தோட்டத்துக்கு வர்றார். பார்த்தா எல்லாம் வாடி போயிருக்கு. தென்னங்கண்டு ஃபுல்லாக வாடி போய் அப்படியே டெத்தாக கண்டிஷனில் இருக்குது, எல்லாம் சாகிற கண்டிஷனில் இருக்குது. உடனே ராஜாவுக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. ரங்கனை கூப்பிட்றாரு, இங்கே வா ரங்கா, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ராஜா நான் பண்ணேன். நைட் அண்ட் டே பார்த்துக்க சொன்னீங்க, பகல்லையும் இரவுலையும் கண்ணு முடிச்சு பாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன், நைட் ஆனவுடனே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நான் வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்துக்கிறேன். மறுபடியும் காலையில் ஆனவுடனே எல்லாத்தையும் இந்த குழியில் நான் வச்சு பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்ல டே அண்ட் நைட் நல்லா பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னோடனே ராஜாவுக்கு என்ன செய்வார், அவருக்கு என்ன ஆனால் யார்கிட்ட எந்தெந்த வேலையை கொடுக்கணுன்னு இருக்கு. இப்போ அவர் ஒரு கோமாளி, அவர் ஒரு பஃபூன். அவர்கிட்ட போய் இந்த ஒர்க்கை கொடுத்தா எப்படி பார்ப்பார், அவருக்கு தெரியல. அவருக்கு எப்படி அந்த தோட்டத்தை பார்த்துக்கணுன்னு ரங்கனுக்கு தெரியல. அவருக்கு இது என்னென்னா, யாருக்கு என்னென்ன ஒர்க்கு கொடுக்கணும், யார் எந்தெந்த வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்தந்த ஒர்க்கை கொடுக்கணும். ஓகேவா?
அப்புறம் ராஜா வந்து ஐயையோ நம்ம மேலே தான் தப்பு, நம்ம கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணி இந்த செக்யூரிட்டி தோட்டம் தென்னந்தோப்பு பார்க்குறதுக்கு கரெக்டான ஆளை நம்ம வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப ஃபீல் பண்ணார். இது ஒரு குட்டி கதை ஆச்சு. மறுபடியும் ஒரு குட்டி கதையோட வரேன். ஓகே.